சர்க்கரை வியாதிய பொறுத்தவரைக்கும், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நோயாளிகள் பார்த்தீங்கன்னா, 10ல 4 பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு இதனோட பாதிப்பு அதிகமா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த சர்க்கரை வியாதிய பொறுத்தவரைக்கும் 4 முக்கியமான காரணங்களால வருது. ஏன்னா, இந்த ரீசன்ட் டேஸ்ல நம்ம எப்படி சாப்பிடுறோம்? இந்த சாப்பாட்டு முறைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே, எல்லா நாளுமே காலையில இட்லி, தோசை, பொங்கல் இந்த மாதிரி பெரும்பாலும் கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட் தான் சாப்பிடுறோம். அதுவும் ரொம்ப அவசரமாவும் வந்து சாப்பிடுறோம். ஸோ உணவு முறைகள்ல சமீபத்தில வந்த மாற்றங்களால தான் நெறைய பேருக்கு சர்க்கரை வருது. 2வது லைஃப் ஸ்டைல். ஸோ பெரும்பாலும் நம்ம மன அழுத்தத்தோட அதே சமயத்தில உட்கார்ந்தபடியே வேலை செய்றோம். ஸோ செடன்ட்ரியா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது, கண்டிப்பா சுகர் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. 3வது ஜெனட்டிக்கலா அப்பா, அம்மாவுக்கு இருக்கு அப்படின்னா, அதே ஜீன் நமக்கு இருக்கும். பட் நம்ம அத மாத்துறதுக்கு எந்த ஒரு மெனக்கெடுதலும் பண்ணல அப்படின்னாலே, கண்டிப்பா நமக்கு சுகர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4வது ஸ்ட்ரெஸ். இந்த ஒரு விஷயம் தான் நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் என்ன சாப்பிடுறேன், நான் ரெகுலரா ஜிம் போறேன், இந்த விஷயத்துல எல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஆனா நான் நைட்டு தூங்காம ஃபோன் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கேன். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் மனப்பதட்டம் ஆகுறேன். இது சுகர வரவழைக்குமா அப்படிங்கிறது தான் நெறைய பேருக்கு தெரியாது. இந்த 4 விஷயங்கள் தான் முக்கியமா சர்க்கரை நோய்க்கு காரணமா இருக்கு.